இந்த தேர்தலில் விஜய் முதலாக தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதால் தமிழகத்தில் அடுத்ததாக யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற குழப்பம் நிலவிக் கொண்டு வரும் நிலையில் சாட்ஜிபிடி ஆப் 2026 ஆண்டுக்கான தமிழக சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் இவர்களில் யார் அடுத்த முதலமைச்சராக வர எவ்வளவு சதவீதம் வாய்ப்பு உள்ளது என கேட்கப்பட்ட கேள்வியில் அதாவது சீமான் 5% முதல் 10% வரை வாய்ப்பு உள்ளதாக கணித்துள்ளது. அடுத்ததாக விஜய் 5% முதல் 15% வரை வாய்ப்பு உள்ளதாக கணித்துள்ளது. விஜய்க்கு பெரிய ரசிகர்கள் ஆதரவு இருந்தாலும் கட்சி இன்னும் வளர வேண்டும். முதல் தேர்தலிலே சிஎம் ஆவது கடினமான விஷயம் என கணித்துள்ளது. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி 30% முதல் 40% வரை வாய்ப்பு உள்ளதாக கணித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி முக்கிய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் பிஜேபியுடன் கூட்டணியில் இருப்பதால் அவரின் முடிவு பாதிக்கும் என கணித்துள்ளது. அடுத்ததாக தற்பொழுது முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலின் 45% முதல் 55% வரை வாய்ப்பு உள்ளதாக கணித்துள்ளது.